ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் செகண்ட் ஸ்டெப், அதாவது ஒரு பேசிக்காக ஒரு சிம்பிள் ஐக்கான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று கிளாஸில் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பற்றி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன்னா என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் பிபிடியில் அவைலபிளாக இருக்குது, ஆப்ஜெக்ட் கிரியேஷன்னா என்னன்ட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். தென் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப்ஷனை எங்கே போய் லான்ச் பண்ணுறதுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவை டைரெக்டாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷனுடைய டூல்ஸ் டிப்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நேற்று கிளாஸ் பார்த்தவங்க டேரெக்டாக இங்கே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐக்கான், ஒரு சிம்பிள் ஐக்கான் பவர் பாயிண்ட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஐக்கான் கூட அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஐக்கானாக எப்படி அட்ராக்டிவாக ஒரு பிபிடிலே நம்ம ஈஸியாக ரொம்ப லெசர் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போதும் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், ஏன் அதை பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக பண்ணுவோன்றதுனால ஐக்கான் எதுக்கு ஒரு பிபிடிலன்றதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஐக்கான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இங்கே எக்ஸாம்பிளாக ஷோ பண்ணியிருக்கிறது நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு மொபைல் ஸ்க்ரீன் தான், ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் தான் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அதில் அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட ஐக்கான்ஸ்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த லோகோவும் சொல்லலாம், ஐக்கான்னு சொல்லலாம். இந்த இடத்துல லோகோவா ஐக்கானான்றது முக்கியம் கிடையாது. பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிவிட்டு ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை லான்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆப் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதானாலும் லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும். எதனாலனா வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. அதனால் கன்வீனியண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ இது பர்பஸாக நான் ஏன் டெலிட் பண்ணேன்னா, அந்த ஐக்கான் நீங்கள் டெய்லி பார்க்குறோம் அந்த ஐக்கானை, ஆனால் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கான்றதை நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். அதுக்காக தான் இப்போ பார்க்குற மொபைல் ஸ்க்ரீனுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. டக்குன்னு ஃபேஸ்புக் வேணுன்னா ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ண முடியும். இல்லைனா க்ரோம் லான்ச் பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்தோன்னே நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கண் அதை பார்க்கும்போதே அந்த ஐக்கானை போய் கிளிக் பண்ணுது இல்லையா. அந்தளவுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஐகான்ஸ், லோகோ இது எல்லாமே ரொம்ப பிளேயிங் ஏ வைட்டல் ரோல் இன் ஏ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க உங்களுடைய வியூவர்ஸுக்கு அப்படின்னா, அதில் ஐக்கானோ இல்லைனா ஒரு இன்ஃபோகிராஃபிக்கோ எனிதிங், அதை ஒரு இது சொல்லுவாங்க, அது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ சப்ஜெக்ட். அது ஓவரால் ஸ்லைடு எதை பற்றி பேசுதுன்றதுக்கு ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் வச்சிங்க அப்படின்னா, அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை பார்க்கும்போதே பாதி விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். தென் மிச்சத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, தென் ஸ்லைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படித்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. 100% நீங்கள் நினைக்கிறத ஒரு ஆடியன்ஸ் மனசில் புகுத்த முடியும். ரெண்டாவது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நிறைய உங்கள் ஸ்லைடில் இருந்துச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் சிங்க் ஆகுவாங்க உங்கள் ப்ரெசன்டேஷனோட. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லாருக்குமே. இது ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணது, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. நார்மலாக இப்போது இது போல் ஒரு நியூஸ் இருக்குது. இது ஒரு சாம்பிள் நியூஸ் நான் எடுத்திருக்கேன். டூரிசம் பற்றி 2.0 பிளான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டூரிசம் பற்றி சம்திங் ஒரு சின்ன ஒரு நியூஸ், ஒன் லைன் நியூஸ்னு வச்சுக்கோங்க. இதை இப்படியே நம்ம ஒரு ஸ்லைடில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே அதை படித்து பார்த்து அது எது ரிலேட்டட் நியூஸுங்கிறத ஃபுல்லாக படித்தா தான் தெரியும். இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக மாற்றுறோம். ஒரு ஐக்கான் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த நியூஸுங்கிற ஃபீல்டை கொஞ்சம் டிசைனராக போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் அந்த என்ன ஆக்சுவல் நியூஸோ அதை ஒரு ஃபில் கலரில் போட்டு இதை ஒரு அழகான ஒரு லேஅவுட்டில் போட்டு இதுக்கு ஆட் அண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் நம்ம போட்டிருக்கோம், ஒரு ஃப்ளைட் ஐக்கான் போட்டிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் போடும்போது இந்த ஐக்கானை பார்க்கும்போதே தெரியும் சம்திங் ரிலேட்டட் டு ட்ராவல் ஆர் டூரிசம் அப்படின்ட்டு. இதுதான் இதை போல் சில விஷயங்களை நம்ம நினச்ச மாத்திரத்தில் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஐக்கான் ஒரு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில். இதை இப்போ க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு ஐக்கான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுக்கு நிறைய ஐக்கான்ஸ் தேவைப்படுது. அது எங்கெங்கே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடுது. அது எல்லாத்தையுமே நம்ம போய்ட்டு கூகுள்லையோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இன்டர்நெட் சோர்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னா எல்லா டைட்டிலுக்கு உண்டான ஐக்கானும் நம்ம எடுத்து போட்டதுக்கப்புறமா அந்த ஐக்கான் மேபி இப்படி இருக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ஐக்கான்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஃபோன் ஐக்கான் ஒரு பேக்ரவுண்ட் தீமில் இருக்குது. இந்த பர்சன் ஐக்கான் ஒரு பேக்ரவுண்ட் தீமில் இருக்குது. ஃப்ளைட்டு நார்மலாக ஒரு ஃபில் கலரில் இருக்குது. இந்த சைடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு வெறும் லைன் ஐக்கானாக இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் இல்லை. இதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா
நார்மல் ஐ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு லேமனாக பார்க்கும்போது ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டிசைன் வைஸ் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இங்கே வந்து சுத்தமாக அடி வாங்கிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் தீமில் இருக்குது. முக்கியமாக உங்களுடைய ஐக்கானோ இல்லைனா நீங்கள் எது உங்களுடைய ஸ்லைடில் இன்சர்ட் பண்ணாலும் அது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கலர் தீமுக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும்னு நான் வந்து என்னோடய இன்ட்ரடக்ஷன் நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் நான் வந்து கோட் பண்ணுறேன். இப்போது இதே போல் சில ஐக்கான்ஸை வந்து நான் பவர் பாயிண்டில் ஒன்லி பவர் பாயிண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு எந்தளவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு 5 ஐக்கான், ஒரு ஃபோன் ஐக்கான், ஒரு ட்ராவல் ஐக்கான், இதை போல் ஒரு 5 ஐக்கான்ஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். 3 டைப் ஆஃப் க்ரியேஷன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது பார்க்கும்போதே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. த்ரூ அவுட் த ப்ரெசன்டேஷன் இதே போலவே நீங்கள் ஒரு தீமில் வந்து ஒரு ஐக்கான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரெசன்டேஷனை பார்க்கும்போது அதில் ஒரு கன்சிஸ்டன்சி தெரியும். அதை பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஜம்ப் ஆகாமல் ஒரு கார்ட்டூனிஷ் ஐக்கான், தென் ஒரு ரியல் ஐக்கான், அதுக்கப்புறம் ஒரு வயர் ஃப்ரேம் சொல்லுவாங்க. இது வந்து வயர் ஃப்ரேம் ஐக்கான் சொல்லுவாங்க, இல்லைனா லைன் ஐக்கான் சொல்லுவாங்க. இதை வந்து ஃபில் ஐக்கான் சொல்லுவாங்க. இது வந்து ஃபில் ஐக்கான் வித் பேக்ரவுண்ட் ஷேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை போல் டிஃப்ரெண்ட் ஐக்கான் நம்ம கலந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷனுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்காது. அதுக்கு அந்த யூனிக்னஸ் கொண்டு வரதுக்காக தான் நாம் கிரியேட் பண்ணோம். நம்ம என்ன தான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தாலும் நம்ம ப்ரெசன்டேஷன் தீமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஐக்கானும் கிடைக்குமான்றது கஷ்டம். 1 or 2 ஐக்கான்ஸ் நம்ம தீமுக்கு ஏற்ற மாதிரி பை ஃப்ளூக்கில் மாட்டிடலாம். ஆனால் எல்லா ஐக்கானும் எடுக்க முடியாது. அதுக்காக தான் வந்து ஐக்கான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ சாம்பிளுக்கு இதை போல் சின்ன ஐக்கான்ஸ்லாம் ரொம்ப குயிக்காக ரொம்ப லெசர் பீரியட் ஆஃப் டயத்தில் வெறும் பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய டூல்ஸை மட்டுமே வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரே ஒரு ஐக்கான் சாம்பிளுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து இந்த ஃபோன் ஐக்கான் நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் ஐக்கானை உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இதே போல் தான் மற்ற எல்லா ஐக்கானும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும். ஐக்கான் தேடுறதுக்கு வேரியஸ் சோர்சஸ் இருக்குது. நம்ம இன்டர்நெட்லேருந்து ஒரு ஐக்கான் எடுக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து வேறு மெத்தட். அதை வந்து நான் அடுத்த வர கிளாஸில் சொல்லித்தரேன். நெட்லேருந்து ஒரு ஐக்கான் எடுத்துட்டிங்க, அந்த ஐக்கானை எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் டூல் வச்சு நான் நேற்றுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் ஒரு சின்ன பீப்புள் ஐக்கான், ஒரு பர்சன் ஐக்கானை ரெடி பண்ணி காமிச்சா இல்லையா, அதை போல் பண்ணணும். இது நான் இப்போ பண்ணியிருக்கிறது எல்லாமே ஐக்கான் ஃப்ரம் பவர் பாயிண்ட் சிம்பிள்ஸ். பவர் பாயிண்டில் இன்சர்ட்டில் போனால் சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்பர் ஆஃப் ஐக்கான்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபாண்ட் பேஸ்டாக இருக்கும். அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த சிம்பிளை எப்படி ஐக்கானாக மாற்றுறதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஒரு blank ஸ்லைடில் நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே பிக் பண்ணி ஸ்லைடில் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் ஆகிடும். கர்சர் அங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் அப்படியே வச்சுட்டு திருப்பி இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே சிம்பிள்னு இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நிறையா உங்களுக்கு சிம்பிள்ஸ் கிடைக்கும். பவர் பாயிண்டில் நமக்கு வந்து எல்லா பவர் பாயிண்ட்லையுமே இன்பில்டாக அது இருக்கும். இதில் நம்ம இந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நிறைய சிம்பிள்ஸ் வந்து கொண்டு வரலாம். வெப்திங்ஸ் இருக்குது, அப்புறம் வின்திங்ஸ் இருக்குது. வின்திங்ஸ் 2, 3லாம் இருக்குது. மோஸ்ட்லி இதிலலாம் தான் ஐக்கான்ஸ் இருக்கும். மற்றதுலலாம் வந்து வெறும் டெக்ஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ நான் வேறு ஏதாவது இப்போ வேர்டனான்னு போடுறேன்னா அங்கே டெக்ஸ்ட்டு தான் இருக்கும், ஐக்கான் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்திங்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஐக்கான்ஸ் ரிலேட்டட் சிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். நான் அதில் வந்து இப்போ ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சதுலேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த ஃபோன் எடுக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அது இன்சர்ட் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா இங்கே ஃபோன் சிம்பிள் இன்சர்ட் ஆகிருக்கும். இதோடைய சைஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணுற மாதிரி இப்படி ட்ராக் பண்ணினா அந்த ஃபோன் பெருசாக ஆகாது. எதனாலனா இது வந்து இப்போ ஃபாண்ட்டாக இருக்குது. லைக் இங்கே எப்படி நீங்கள் ஃபாண்ட் பார்க்குறீங்க, இப்போது இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன்றது ஃபாண்ட்டு. இதோடைய கலரை மாற்றணும் அப்படின்னா நான் ஹோமில் போயிட்டு ஃபாண்ட்டு கலர் நான் என்ன மாற்றுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபாண்ட்டு மாறுது இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த ஃபோனை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போய்ட்டு எல்லோ கலர் மாற்றினா எல்லோவாக மாறும். ஃபாண்ட்டு சைஸ் நான் பெருசு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் பெருசாகும். ஸோ அப்போ நான் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அதனுடைய சைஸ் பெருசாகும். பட் நான் இதை இப்படியே வச்சு என்னுடைய ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தரையும் போய் நான் ஃபாண்ட்டில் மாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஐக்கான்றது தட் ஷுட் பி ஆஸ் ஏ பிக்சர். நான் இங்கே ட்ராக் பண்ணி இழுக்கணும். அப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நான் வந்து இழுத்து நான் வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் இங்கே ஃபில் கலரில் போய்ட்டு ஈஸியாக மாற்றலாம். இப்போ போய்ட்டு நான் ஃபில் கலரில் மாற்ற முடியாது. இப்போ நான் ஃபில் கலரில் இந்த மெரூன் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் தான் அது ஃபில் ஆகும். இப்போ இந்த ஃபோன் சிம்பிளை ஃபாண்ட் கலர் நான் ஒயிட்டே மாற்றிடுறேன். எப்படி ஐக்கானாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். இதை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு வித ஃபைலாக இதை பேஸ்ட் பண்ணணும். இதே ஸ்லைட்லேயே Ctrl Xன்றது ஷார்ட்கட் கீ ஃபார் கட். நான் இதை கட் பண்ணுறதுன்றது இப்போ டேரெக்டாக இப்படி கட் பண்ணக்கூடாது. நான் இப்போ இது நேராக, அதாவது 0 டிகிரியில் இருக்குது, இதே டிகிரியில் வச்சுட்டு நான் Ctrl X கொடுத்து கட் பண்ணிவிட்டு
நான் வேறு விண்டோஸ் மெட்டா ஃபைல் வேறு என்ன ஃபைலாக மாற்றினாலும் எத்தனை தடவை மாற்றினாலும் அது திருப்பி ஃபாண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரியும் இது சிம்பிள்லேருந்து இன்சர்ட் பண்ண ஃபாண்ட்டுன்னு. ஸோ சிஸ்டத்தை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை லைட்டாக அப்படி டில்ட்டு பண்ணிடுறோம். அதனுடைய 0 டிகிரி பொசிஷன்லேருந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் வில் கெட்டிங் கன்ஃபியூஸ்டு. இது வந்து இமேஜாக இல்லை ஃபாண்ட்டானு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் இப்படி டில்ட்டு பண்ணிவிட்டு Ctrl X கொடுத்து கட் பண்ணுங்கள். Ctrl X கொடுத்து கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் இருக்கு இல்லையா ஹோம் ஸ்க்ரீனில், அந்த பேஸ்ட்டில் ட்ராப் டவுன் பண்ணுங்கள். ட்ராப் டவுன் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா Ctrl Alt V. Ctrl Xன்றது கட் பண்ணுறதுக்கு, Ctrl Alt Vன்றது அந்த மெனு வரும், பேஸ்ட் ஸ்பெஷல் மெனு. அதுக்கு இங்கேயும் போய்ட்டு ட்ராப் டவுனில் பேஸ்ட் ஸ்பெஷல் போட்டாலும் அதே மெனு தான் வரும். அங்கே போய்ட்டு பிக்சர் விண்டோஸ் மெட்டா ஃபைல் இதை சூஸ் பண்ணோம். இதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண அந்த ஃபோன் ஃபாண்ட் டைப்பில் இருந்தக்கூடிய அந்த ஃபோன் வந்து இப்போது பிக்சராக பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை இப்படியே கலர் மாற்ற முடியாது, ஏன்னா இதை வந்து அன்குரூப் பண்ணோம். நம்ம அன்குரூப்புக்கு என்ன ஷார்ட்கட் கீனா Ctrl Shift G. Ctrl Shift G பண்ணிங்க அப்படின்னா அன்குரூப் பண்ணவான்னு கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. இதே ரைட் கிளிக் பண்ணாலும் உங்களால் அன்குரூப் பண்ண முடியும். இது மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இங்கே போய்ட்டு அன்குரூப் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. எகைன் இப்போ ஒன் மோர் டைம் நீங்கள் அன்குரூப் பண்ணணும், அப்போ தான் வந்து இது ஃபுல்லாக டோட்டலாக அன்குரூப் ஆகும். எகைன் திருப்பி இங்கே வச்சுட்டு குரூப்பில் போய்ட்டு திருப்பி அன்குரூப் பண்ணிடுங்க. 2 தடவை அன்குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது தனியாகவும் பேக்ரவுண்டில் ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஐக்கானாக மாற்றினோம் அப்படின்னா சிஸ்டமே இந்த அளவுக்கு ஒரு பவுண்டரி டிட்டர்மைன் பண்ணி அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக எடுத்துக்கும், அதை டெலீட் பண்ணிடுங்க, தேவையில்லை. தென் இப்போ இந்த ஃபோனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பக்கமாக டில்ட்டு பண்ணிங்க இல்லையா Ctrl X கொடுக்கறதுக்காக, திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இதை போல் வச்சுட்டு இதான் இப்போ இது ஐக்கான் தான். ஆல்மோஸ்ட் நம்ம 99% முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே கூட டேரெக்டாக நம்ம ஐக்கானாக வச்சுக்கலாம். இதோடைய ஃபில் கலர் நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே போய்ட்டு நான் எல்லோ கலராக மாற்றினா அதனுடைய ஃபில் கலர் மாறிடும். அவுட்லைன் நோ கொடுத்துட்றேன். இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டு, டூப்ளிகேட் போடுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா இதை செலக்ட் பண்ணி அப்படியே இதுக்கு பேரலாக டூப்ளிகேட் பண்ணணும், அலைன்டாக வரணும். அது அப்படின்னா பை ஹோல்டிங் Ctrl அண்ட் ஷிஃப்ட் கீ சைமல்டேனியஸாக Ctrl கீ ஷிஃப்ட் கீ ரெண்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மவுஸ் பட்டனால் ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதுக்கு போய்ட்டு நான் ஃபில் நோ கொடுத்துருவேன், லைன் எல்லோ கொடுப்பேன். இப்போது 2 டைப் ஆஃப் ஐக்கான் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபில் ஐக்கான், இது லைன் ஐக்கான். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஷேடோ ஐக்கான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷேடோ ஐக்கான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் அந்த கம்பைன் ஷேப்லலாம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஐக்கானை நான் டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் போட்டு ஒரு சர்க்கிள் வைக்கிறேன் இதுக்கு பேக்ரவுண்டுக்கு. சர்க்கிள் வந்து ப்ராப்பர் சர்க்கிளாக வரதுக்கு இந்த ஓவலை பிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கு மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல கர்சரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பை ஹோல்டிங் ஷிஃப்ட் கீ நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான சர்க்கிள் வரும், இல்லைனா ஓவலாக மாறிடும் அது. ஸோ அந்த ப்ராப்பர் சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் இதனுடைய பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கணும்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்றேன். அப்போ தான் எனக்கு அந்த ஃபோன் ஐக்கான் தெரியும். இப்போ ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டுன்றதுனால இதில் எல்லோ கலர் வந்து நான் அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாதுன்றதுனால அந்த ஐக்கானுடைய கலர் வந்து நான் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். கன்சிஸ்டன்சிக்காக நான் இங்கேயும் ஒயிட் மாற்றிக்கிறேன், இந்த லைனும் ஒயிட் மாற்றிக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஷேடோ கொடுக்க போகிறோம். இது கொஞ்சம் சென்டராக வச்சுட்டு ஷேடோவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வியூ நல்லா தெரியும். ஃப்ரீ ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீ ஃபார்மை சூஸ் பண்ணி எனக்கு எங்கே ஷேடோ வேணுமோ அந்த இடத்துலாம் கொஞ்சம் ஒரு கிளான்ஸாக நான் வரைஞ்சிடணும். அதை இந்த ஃப்ரீ ஃபார்ம் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து எனக்கு ஷேடோ ஸ்டார்ட் ஆகணும்னா கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு தான் நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக அந்த இடத்துல உங்களுக்கு மவுஸை பிக் பண்ண முடியாது. அதனால் ஜூம் பண்ணிக்குங்க. ஜூம் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து இந்த பேக்ரவுண்டு ஓவல் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் எங்கேயாவது கிளிக் பண்ணுங்கள். வெளியில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரேண்டமாக அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் கிளிக் பண்ணிவிட்டு எங்கேருந்து திருப்பி அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே உங்கள் ஷேடோ போகணுமா அங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்லாண்டிங்காக இந்த டாப்பில் பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் அன்ஷேப்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் இது எப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக எப்படி பண்ணலான்றது சொல்கிறேன். இப்போ இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஓவல் எங்கே வரைக்கும் போகுதோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இந்த போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அதுதான் வந்து அந்த கம்பைன் ஷேப்புங்கிற டூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ஓவல் இருக்குல்ல பேக்ரவுண்ட் ஓவல், இதை Ctrl Shift பிடிச்சி அப்படியே டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் போட்டுட்டு எக்ஸிஸ்டிங் ஓவலோட வச்சு லெஃப்ட் அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது அவுட்டர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுது. இந்த அவுட்டர் போர்ஷனை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் போயிட்டு இங்கே சப்ட்ராக்ட் கொடுத்தேன் அப்படின்னா தனியாக இது மட்டும் கட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறேன், செகண்ட் இதை செலக்ட் பண்ணுறேன், இங்கே போயிட்டு இன்டர்செட் கொடுக்கணும். இன்டர்செட்டோட வேலையே என்ன அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆன போர்ஷனை மட்டும் வச்சுட்டு ஓவர்லேப் ஆகாத போர்ஷனை தூக்கிடும். அதுதான் இன்டர்செட்டோட வேலை. நான் நேற்றுக்கு வந்து அந்த டூல் பற்றி இன்ட்ரொடக்ஷன் எடுக்கும்போது அதை சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்போ இன்டர்செட் கொடுக்குறேன் அப்படின்னா இதை போல் கரெக்டாக இந்த எக்ஸ்டர்னல் பவுண்ட்ரி வந்து இதுக்கு ஈக்குவலாக அழகாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு ஷேடோ கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அந்த கலரோட டார்க்கர் வெர்ஷன் தான் ஷேடோவாக கொடுக்கணும். இது வந்து ரூல். இது இப்போது ஒரு க்ரீன் கலர் வாலில் வந்து உங்களுடைய நிழல் விழுதுன்னா டார்க்கர் க்ரீனாக தான் உங்கள் நிழல் தெரியும். கிரே கலர் வாலில் வந்து உங்கள் நிழல் விழுந்துச்சுன்னா டார்க்கர் க்ரேயாக தெரியும். இதுதான் வந்து ரூல். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதே கலரை இங்கே இருக்கு இல்லையா, அந்த கலருக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸில் வந்து டார்க்கர் வேரியேஷன் கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்த மறைக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபோனை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரெண்டு கொடுத்துட்றேன். பிரிங் டு ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீன்ஷோ போடுறேங்கும் போது உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஐக்கான் வந்திருக்கும். ஒன்று வந்து பேக்ரவுண்டு வித் ஷேடோவோட ஒரு ஃபோன் ஐக்கான், இங்கே வெறும் ஃபோன் ஐக்கான் ஒன்று, அப்புறம் லைன் ஐக்கான் ஒன்று. ஐக்கான் யூஸ்வலாக நான் உங்களுக்கு வரைகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெருசாக நான் வரைஞ்சிருக்கேன். ஐக்கான்றது 1:1 இருந்தால் தான் பெஸ்ட்டு. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது இன்ஃபோகிராஃபிக்னு சொல்லிடுவாங்க. ஐக்கானை வந்து ஒரு ஸ்டாம்ப் சைஸ் இருந்தால் தான் இது ஐக்கானாக தெரியும் பார்க்குறதுக்கு. இதாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐக்கான் எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுறது. நீங்கள் இப்போ இங்கே ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த எல்லாமே வந்து பவர் பாயிண்டில் இன்செட்டில் போயிட்டு அந்த வெப் திங்ஸுங்கிற ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சிம்பிள் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சிம்பிளாக இன்செர்ட் பண்ணி அதுக்கு இதை போல் ஷேடோ எஃபெக்ட்லாம் கொடுத்து ஐக்கான் நீங்களே க்ரியேட் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணுறதுனால இது டிசைன் டூலில் க்ரியேட் பண்ண ஐக்கானை விட எந்த விதத்துலையும் குறைஞ்சி போயிடாது. எதனாலனா இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு ஐக்கான் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதோடைய அவுட்புட் வந்து டிசைனர் எப்படி எடுப்பாங்கன்னா வெக்டாராக எடுப்பாங்க. வெக்டாருங்கிறது என்னென்னா டிஃபர் ஃப்ரம் பிக்சலேட் இமேஜ். பிக்சலேட் இமேஜ் வந்து ஓரளவுக்கு மேலே நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா பிக்சலேட் ஆகிடும், ஏன்னா அது பிக்சல் பேஸ்டு. ஆனால் வெக்டாருங்கிறது நீங்கள் எவ்வளோ பெருசாக ஜூம் பண்ணாலும் பிக்சலேட் ஆகாது, அந்த கார்னர்லாம் ஷார்ப்பு கரெக்டாக இருக்கும். அதே பிக்சல் பிராண்டில் தான் வந்து பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணுற ஐக்கானும் இருக்கும். இப்போ நான் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் எவ்வளோ பெருசாக ஜூம் பண்ணாலும் இந்த கார்னர் வந்து பிக்சலேட் ஆகாது, க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக. ஸோ அதனால் ஒரு டிசைன் டூல் வச்சு இல்லஸ்ட்ரேட்டர் வச்சு நீங்கள் ஐக்கான் க்ரியேட் பண்ண மாதிரியே தான் தெரியும் பார்க்குறதுக்கு. கிளாரிட்டியில் எந்த விதத்துலையும் குறைவு இருக்காதுன்றதுனால தான் இந்த சின்ன சிம்பிள் ஐக்கான் இன்செட்டில் போய்ட்டு சிம்பிளில் இருக்கக்கூடிய சிம்பிள் ஐக்கான்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் எகைன் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாமளே க்ரியேட் பண்ணும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சேர்ந்து வரதுனால அது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். அவ்வளோதான். இந்த ஐக்கான் க்ரியேஷன் ஃபஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாலேஜ் ஷேரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவங்களும் கற்றுக்கட்டும். கமெண்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஒன்லி ஐ கேன் மோல்டு மை செல்ஃப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். நான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறதோ இல்லைனா கொஞ்சம் நிறையா ரொம்ப நேரம் பேசுகிறேன்ற மாதிரி தோணிச்சினாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் மோல்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷனேட் டைம் டு வாட்ச் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஐக்கான் இல்லைனா இன்ஃபோகிராஃபிக் கிரியேஷனோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்யூ வெரி மச்.